அவருடைய கருத்துனா அவருடைய கருத்து. தமிழ்நாட்டுல எல்லோருக்குமே கருத்து சொல்வதற்கு சுதந்திரம் இருக்குண்ணே. யாரு கருத்து சொல்வதையும் தவறுன்னு நான் சொல்ல, அது அவருடைய கருத்து. அதே போல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் தமிழக அரசு இதை சரியா கையாளின்னு சொல்றாங்க. அந்த கருத்தையும் நாங்கள் பார்க்கின்றோம். நானும் சொல்றேன், களத்துல போய் பார்த்துட்டு தமிழக அரசு சரியா கையாளின்னு சொல்றேன். இது என்னுடைய கருத்து. ஒரு சினிமா நடிகர் அவர்கள் சொன்ன கருத்து தவறுன்னு சொல்லாது, அவருடைய கருத்தா நான் பார்க்கிறேன். அவருக்கு அடுத்த கேள்வி உங்களுக்கு வர ₹500 பணத்தையும் ₹1000 பணத்தையும் நம்பி திமுக காரங்க சொல்றாங்க. ஈரோடு பை எலெக்ஷன்ல பட்டி மாடல் நம்பி சொல்றாங்க. எத்தனை நாளைக்கு அது நிலைக்கும் என்று பார்ப்போம். இன்னைக்கு யார்ட்டையோ பதில் சொன்னாங்கண்ணா. அதாவது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இதற்கு முன்பு திருக்கோவில்ல 5 முறை எம்எல்ஏவாக இருந்த குடும்பம் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் இருக்காங்க. அண்ணன் ஏஜி சம்பத் அவருடைய குடும்பம் 5 முறை திருக்கோவிலூர் எம்எல்ஏவா இருந்திருக்கிறாங்க. அவர் இன்னைக்கு திமுகவிலிருந்து விலகி பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர், அவரு எம்எல்ஏவா இருந்திருக்காங்க. அவருடைய தந்தை ஏஜி கோவிந்த்சாமி ஐயா எம்எல்ஏவா இருந்திருக்கிறாங்க. திமுகவுக்கு உதயசூரியன் சிம்பிள் கொடுத்ததே கோவிந்த்சாமி ஐயாவுடைய குடும்பம். இதெல்லாம் பழைய தைத்திரனா. அதனால திமுக அதெல்லாம் மறந்துட்டாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவ்வளவு லைட்டா நினைச்சிடாதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி திமுக ஆட்சியில இருக்கு, அரசுல இருக்கு, அப்படியே போய் நிப்பாங்க, அப்படியே ஓட்டு வந்துடும். திருக்கோவிலூர் தொகுதியில 5 முறை எம்எல்ஏவாக இருந்த குடும்பத்தினுடைய மகன், அவர் எம்எல்ஏவா இருந்த ஏஜி சம்பத்தனை எங்கிட்ட தான் இருக்காங்க. திருக்கோவிலூருக்கு பை எலெக்ஷன் கமிஷன் அனௌன்ஸ் பண்ணட்டும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய பார்லிமெண்டரி போர்டு எங்களுக்கு டைரக்ஷன் கொடுக்கட்டும், நாங்கள் தயார். சார், இந்த பாதுகாப்பு குறித்து விசாரிப்பதற்காக தான் குடியரசுத் தலைவர், அதாவது துணை குடியரசுத் தலைவர் சம்பந்தமா மிமிக் பண்ணதை கையெழுத்திருக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அது எப்படி பாக்குறீங்க? அது தவறுனா இல்ல, நீங்க ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட். குடியரசுத் தலைவரை அவரு கூன் போட்டிருக்காரு. அண்ணா என்ன பாருங்க, குடியரசுத் தலைவர் கூன் போட்டிருக்காரு. நீங்க கல்யாண் பானர்ஜி அவங்க பார்த்தது, அவர் பண்ண அந்த மிமிக்ரையை முழுசா பாத்தீங்களான்னு தெரியல. அவருடைய உருவத்தை கேலி பண்ணார். குடியரசுத் தலைவர் கூன் போட்டிருக்காரு, இப்படி பேசுறாரு அப்படின்னு மக்களுக்கு சொல்லுவோம். அதனாலதான் நானே நடிச்சு காட்டுறேன். நம்முடைய தமிழக மக்களுக்கு புரியணும் எவ்வளவு சீரியஸான சப்ஜெக்ட்னு. அதற்கு அனுமதி இருக்கானே? நான் ஒரே கேள்விதான் கேட்கிறேன். நீங்க ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட், அரசியல் எல்லாத்தையும் பாக்குறீங்கன்னு, உருவத்தை கேலி பண்றதுக்கு அனுமதி கொடுக்க முடியுமா? அதை நீங்கள் நானும் ஏத்துக்குவோமா? நாளைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சிகள் மாறும், காட்சிகள் மாறும். நான் உங்கள் உருவத்தை கேலி செய்தாலோ, நீங்கள் கேலி செய்தாலோ ஜேர்னலிஸ்ட் நண்பர்கள் ஏத்துக்க மாட்டாங்க. அவர்கள் செய்தது உருவ கேலி, இட்ஸ் கேரிகேச்சர். அதை பண்ணிட்டு ராகுல் காந்தி கைத்தட்டி சிரிச்சு தன்னுடைய புகைப்படத்துல, தன்னுடைய செல்போன் கேமரால அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. இத்தனைக்கும் இந்தியாவுடைய மூத்த கட்சி, 138 வருஷம் ஹிஸ்டரி இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்திருக்கிறாங்க. சுதந்திரத்திற்கு போராடிய கட்சியினுடைய தலைவர், அவருடைய மூதாதையர்கள் இந்தியாவுடைய பிரதமராக இருந்திருக்கிறாங்க. அவரு கை கட்டி படம் எடுக்கிறார். இது எப்படி ஏத்துக்குவீங்க? ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன்ல ராஜ்யசபாவினுடைய சேர்மனா இருக்கிறவங்க யாருமே ஏத்துக்கலீங்கன்னா, இந்தியால யாருமே ஏத்துக்கல. அதை கண்டிச்சு ஹரியானால ஜட் அசோசியேஷன் அவங்க கொடுத்திருக்கிறாங்க, ஜாட் அசோசியேஷன் தீர்மானம் போட்டிருக்காங்க. அதை கண்டிச்சு அவருடைய சொந்த ஊரான ஹரியானால எல்லா விவசாயிகள் அசோசியேஷன் தீர்மானம் போட்டிருக்காங்க. அவர் பிறந்த ஊர்ல எல்லோருமே கண்டிச்சிருக்கிறாங்க. இத்தனைக்கும் அவர் கூட வேலை செஞ்ச லாயர்ஸ், அவர் எந்த கோர்ட்ல வேலை செஞ்சாங்களோ லாயர் அசோசியேஷன் கண்டனம் சொல்லியிருக்காங்க. அதனால் அரசியலை விடுங்க, அவர்கள் செய்தது தவறு, அதுல எந்த மாற்று கருத்து. நம்ம ஒரு விஷயத்த சொல்லணும்னே, மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் பிரதமராக முன்மொழிகிறாங்க. இப்ப நமக்கு அது தெரியும். மம்தா பானர்ஜி அவர்கள், அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் முன்மொழிந்தாங்க. இன்னைக்கு அவர் ஏன் அந்த பொறுப்பை ஏத்துக்கல அப்படிங்கறது அவர்கிட்ட விட்டுருவோம். அது காங்கிரஸ் கட்சி வேண்டான்னு நினைச்சாங்களா, இல்ல ஒரு ஸ்டாப் கேப் தலைவர், கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் நான் தலைவரா இருப்பேன்னு அவருக்கு சொல்லியிருக்காங்களா? அது காங்கிரசினுடைய ஜனநாயகம் எந்த அளவுக்கு இருக்குன்னு நமக்கு தெரியும்னா, முதல் முறையாக இன்னைக்கு பாலிடிக்ஸ் என்பது இந்தி கூட்டணிக்குள்ளேயே காந்தி ஃபேமிலியிலிருந்து வெளியே வருது. இந்தி கூட்டணிக்கே இன்னைக்கு காந்தி என்கின்ற பெயர் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாங்க. நம்ம காந்தி ஃபேமிலியிலிருந்து வெளியே வரணும். இது இந்திய அரசியல்ல மிகப்பெரிய திருப்பம். நம்ம உணர்ந்துக்கணும். எத்தனை பேர் உணர்றோம் தெரியல. ஏன்னா காங்கிரஸ் தான் ஹோல்டிங் பாயிண்ட், காந்தி குடும்பம் தான் ஹோல்டிங் பாயிண்ட் இருந்தது. இந்தி கூட்டணியிலே இன்னைக்கு உடைஞ்சிருக்கு. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம்.
பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறை வருவது உறுதி. நான் இதே தான் உங்களுக்கு அன்னைக்கு சொன்னேன். 3 ஸ்டேட் ஜெயிப்போம்னு சொன்னேன். தெலங்கானால இந்த மாதிரி வருவோம்னு சொன்னோம். இன்னைக்கு நான் சொல்றேங்கன்னா 400 எம்பிக்களை பாரதிய ஜனதா கட்சி தாண்டும். தமிழகத்திலிருந்தும் கணிசமான எம்பிக்கள் நமக்கு கிடைப்பாங்கண்ணா. ஆனா சத்தமா கேளுங்க. மழை வெள்ளத்தால் தமிழகத்தில் குறிப்பா சென்னையில பாதிக்கப்பட்ட பகுதிகளை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து பார்த்துட்டு முதல் பேமெண்ட் கொடுத்துட்டு போனாங்க. ஃபர்ஸ்ட் அதன் பிறகு வந்து இப்ப தமிழகத்தில் 6000 ரூபாய் அடங்கி ரேஷன் கார்டு கொடுக்கிறோம். அந்த மத்திய அரசுடைய பங்கு வந்து அண்ணே எல்லாமே மத்திய அரசுடைய பணம் தான். பட் அப்படி நம்ம சொல்வதை விட 75% மத்திய அரசு கான்ட்ரிபியூஷன், 25% மாநில அரசு கான்ட்ரிபியூஷன். ஏன்னா இந்தியாவை பொறுத்தவரை நம்முடைய அமைப்பு, சட்ட அமைப்பு என்ன சொல்லுதுன்னா, எஸ்டிஆர்எஃப்ல இருந்து நம்ம பணத்தை டிராப் பண்றோம்னா இந்த வருஷம் தமிழகத்திற்கு 1200 கோடி ரூபாய். தமிழ்நாடு அரசு போட்டிருக்கக்கூடிய ஜிஓல தெளிவா சொல்லியிருக்காங்க, இது எஸ்டிஆர்எஃப்ல இருந்து இந்த பணத்தை எடுக்கிறோம். எஸ்டிஆர்எஃப்ல இன்னைக்கு 1200 கோடி தான் இருக்கு. ஆனா தமிழக அரசு 6000 ரூபாய் கொடுத்தாங்கன்னா அதிகமா வேணும், அதற்கு மத்திய அரசு கொடுக்கத்தான் போதும். மறுபடியும் எஸ்டிஆர்எஃப் அந்த பணத்தை போட போறாங்க. கரெக்டா சொல்லணும்னா 75% மத்திய அரசும் 25% மாநில அரசும் எஸ்டிஆர்எஃப்ல இருந்து அந்த பணம் வெளியே வரும். தவறுனா நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி அவர்கள் செய்த தவறுதான். 2017 என்ன செஞ்சாரு? ஒருத்தர் மிமிக் பண்ணது. என்ன மிமிக் பண்ணாரு? அங்கிருந்து ராகுல் காந்தி என்ன பண்ணாரு? சும்மா தூங்கிட்டு இருந்தாரா உட்காந்து? ராகுல் காந்தி என்ன உட்காந்து? ராகுல் காந்தி என்ன பண்ணாரு? பிரதமர் பண்றதுக்கு முன்னாடி ராகுல் காந்தி என்ன பண்ணாரு? என்ன ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்குன்னு ஹெட் டெய்ல். ராகுல் காந்தி பண்ணதுக்கு பிரதமர் ஏன் பதிலடி கொடுத்தாரு? பிரதமரா பண்ணாரா, பிரதமர் பதிலடி கொடுத்தாரா? ஏன்னா வியூவர்ஸ் தெரியணுமல்ல, ராகுல் காந்தி அவர்கள் என்ன செய்ததற்கு பிரதமர் பதிலடி கொடுத்தாருங்கிறதான் கேள்வி. ராகுல் காந்தி அவர்கள் அங்கிருந்து எந்திரிச்சு பிரதமருடைய இடத்துக்கு போய் என்ன பண்ணாரு, அங்கிருந்து கண்ணில் அவர் என்ன பண்ணாரு, அதையும் நீங்க பேசுங்க. அதற்கு பிரதமர் என்ன பதிலடி கொடுத்தாங்கன்னு பேசுங்க. 20 ஆண்டுகளாக பிரதமர் எவ்வளவு கொச்சப்படுத்துறாங்க அதையும் பேசுங்க. பிரதமரை சாவினுடைய தூதர்னு குஜராத்ல முதலமைச்சராக இருக்கும் பொழுது யாரு போய் பேசினாங்க அதையும் மக்கள்கிட்ட சொல்லுங்க. சொன்னா தானே மக்களுக்கு தெரியும் பாராளுமன்றத்துல ராகுல் காந்தி செஞ்சதுக்கு பதிலடியா பிரதமர் என்ன செஞ்சாங்க. நன்றி அண்ணா. Line for 2 minutes each or